विघ्न विनायक मूर्ति की जय। नमः पार्वती पतये। आदिपराशक्ति माता की। वेट्रिवेल मुरुगनुक्के। सद्गुरुनाथ महाराज की। आंजनेय मूर्ति की। यशिवो नाम रूपाभ्याम या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। शिवनामनि भावितेऽन्तरङ्गे महति ज्योतिषि मानिनीमयार्धे दुरितान्यपयान्ति दूरदूरे मुहुरायान्ति महान्ति मंगलानि। अमरी कबरी भार भ्रमरी मुखरी कृतं दूरी करोतु दुरितं गौरी चरण पंकजम्। कृपा समुद्रं सुमुखं त्रिनेत्रं जटाधरं पार्वती वामभागं सदा शिवं रुद्रमनन्तरूपं चिदंबरेशं हृदि भावयामि। हलास्य नाथाय महेश्वराय हलाहलालंकृतकंधराय मीनेक्षणायाः पतये शिवाय नमो नमः सुंदरतांडवाय। शब्द ब्रह्ममयी चराचरमयी ज्योतिर्मयी वाङ्मयी नित्यानंदमयी निरंजनमयी तत्त्वन्मयी चिन्मयी तत्त्वातीतमयी परात्परमयी मायामयी श्रीमयी सर्वैश्वर्यमयी सदा शिवमयी मां पाहि मीनाम्बिके। सुमीनाक्षी सुंदरेशो भक्तकल्पमहीरुहो तयोरनुग्रहो यत्र तत्र शोको न विद्यते। सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री उमामहेश्वर परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। मीनाक्षी सुंदरेश्वराभ्यां नमः।
ஹனுமதே நமஹ. ஸ்ரீஹரயே நமஹ. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த அறமுதே. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த அறமுதே. பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும். பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும். புலைத்தலை புலையனின் தனக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த. செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே. இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன். இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன். எங்கெழுந்தருளுவது இனிய. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவிய உடைய. ஊனினை உருக்கி ருப்பினை பெருக்கி பரம கருணாமூர்த்தியான ஆசுதோஷியான உலகத்துக்கே தாய் தந்தையரான சிவபெருமானுடைய அடியார்கள்ல உருகி சிவபெருமான பாடி வழிபட்ட ஒரு அடியார் வாதவூரர் அப்படிங்கிற மணிவாச்சகர். ஒரு மனிதன் குரு கிருபை இல்லாம பூர்த்தியாக முடியாது. தமிழ்ல ஔவையாருடைய வாக்கு அது. மாடிலான் வாழ்வு மதியிலா வாணிபம் கூடும் குருவில்லா வித்தை குணமில்லா பெண்டீர் விருந்தில்லான் வீடு விழல். இதெல்லாம் வேஸ்ட்ங்கிறார். இதெல்லாம் இல்லைன்னா இதெல்லாம் வேஸ்ட். மாடிலான் வாழ்வு, மாடு இல்லைன்னா வாழ்க்கையே வேஸ்ட்ங்கிறார். இன்னைக்கு சொன்னா புரியாது ஜனங்களுக்கு. அது ஒரு பசுமாடு ஆத்துல இருந்தா அதனுடைய சமிருத்தியே தனியது. மதியிலா வாணிபம், புத்திசாலித்தனம் இல்லாம வியாபாரம் பண்ண முடியுமா? அதுபோல கூடும் குருவில்லா வித்தை. என்னதான் நீங்க புஸ்தகத்தை படிச்சாலும், என்னதான் நீங்க ஆன்லைன்ல படிச்சாலும், ஒரு குரு இப்படி உட்கார்ந்துருக்கு, அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு நாம படிக்கிறதே அந்த வித்தை நமக்கு ஸ்புரணம் மாறா மாதிரி நீங்க படிச்சா ஆகாது. பொதுவாகவே ரொம்ப ஆழ்ந்த ஒரு விஷயம் சாஸ்திரம் சொல்றது. எதை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை தெரிஞ்சுக்கணும்னு நாம பண்ற முயற்சியை காட்டிலும் அந்த விஷயம் நமக்கு தெரியப்படுத்துறது தான் ஜாஸ்தி. இது பிரபஞ்சத்தோட இயல்பு. நீங்க அதை கிட்ட நெருங்க நெருங்க அது வெளிப்படும். வித்தை படிப்பு அப்படிங்கிறது குருமுகமா வரத்தே தான் அதனுடைய முழுமையான பொருள் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். குணமில்லா பெண்டீர், பெண்களுக்கு லட்சணமே உயர்ந்த குணம். விருந்தில்லான் வீடு, ஒரு கல்யாணம் பண்ணி
மனைவி குழந்தைகளோட இருக்கோம்னா அந்த வீட்டுக்கு எது லட்சணம் அப்படின்னு சொன்னா 2 பேர் வந்து சாப்பிட்றது தான். சாப்பிடலன்னா அது வெளிக்காரர்கள் வந்து சாப்பிடணும். அதுக்குதான் இந்த வாழ்க்கையே. இதெல்லாம் தமிழில் சொல்லப்பட்டதான உயர்ந்த சொற்கள். குரு கிருபை அப்படிங்கிறது நமக்கு பிராப்தமானாதான் அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்கும். குருமுகமாக தான் பகவான் தன்னை வெளிப்படுத்தலாம். ஏன்னா பகவானுக்கு நேரடியா தன்னை வெளிப்படுத்த முடியாது. இந்த பூமி போல பகவான். பூமியில நீங்க எதை போடுறீங்களோ அது முளைக்கும். நீங்க கரும்பை நட்டா கரும்பு வரும், வேப்பங்காய போட்டா வேப்ப மரம் வரும். வேப்ப மரம் கசக்கும், கரும்பு திதிக்கும். இந்த திதிப்புக்கும் கசப்புக்கும் காரணம் பூமியா? ஆமான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். பூமி தான் அதை வளர்த்து விடுறது. ஆனா அதுல உள்ள அந்த ரசத்துக்கு பூமி காரணம் கிடையாது, விதை தான் காரணம். அதுபோல உங்களுடைய எண்ணங்களுக்கு பூஸ்டரா இருக்கான் பகவான். வாயானை மனத்தானை கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னைங்கிறார் அப்பர் சுவாமி. உங்க எண்ணங்களுக்கு பகவான் வந்து ஊக்குவிக்கிறவனா இருக்கான். அந்த எண்ணத்தை யார் கொடுப்பா? அதுதான் இந்த கேள்வி. நல்ல எண்ணங்கள் நமக்கு வேணும்னா நல்ல மனிதர்களோட சேரும் போதுதான் நல்ல எண்ணங்கள் வர்றது. நீங்க என்ன நினைக்கிறீர்களோ அது வளரும். அது இறை வழிபாட்டால். குருநாதன்கிறவர் நல்ல எண்ணங்களை விதைப்பார், அனுபவத்தை கொடுப்பார். அதுலேயும் தீட்சைன்னு விசேஷமா இன்னைக்கு எல்லாருக்கும் ஓரளவு ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கு இது பழக்கப்பட்டதான ஒரு வார்த்தை. தீட்சை தீட்சை அப்படின்னா என்ன? சாஸ்திரங்கள்ல 3 வகையா சொல்லப்பட்டிருக்கு. ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை, மானச தீட்சை அப்படின்னு. தொடர்றது இது ஒரு தீட்சை. கண்ணால பார்க்கறது இது ஒரு தீட்சை. மனசால நினைக்கிறது இது ஒரு தீட்சை. இதன் மூலமாக இந்த இறை உணர்வை உங்களுக்கு பாஸ் பண்ண முடியும். இது நம்ம சாஸ்திரம் சொல்றது. குரு எப்படி நமக்கு பாஸ் பண்றாருன்னா பார்க்கறதுனாலையும் தொடர்றதுனாலையும் நினைப்பதுனாலையும். இத ஆன்மீகம் மட்டும் இல்லை, உலகத்துல இதுக்கு திருஷ்டாந்தமும் சாஸ்திரங்கள் சொல்றது. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, சில விஷயங்கள் பிற்காலத்துல சயின்ஸ்ல கண்டுபிடிக்கிறார். இன்னைக்கு நமக்கு எப்படி மனோபாவம் இருக்குன்னா, சயின்டிபிக்கா நாம சொன்னாதான் நமக்கு புரியும்னோ அல்லது சயின்டிபிக்கா நிரூபிச்சாதான் நம்மளால ஏத்துக்க முடியுங்கிற அளவுக்கோ நம்மள நாம படிக்கிற படிப்பு டியூன் பண்றது. இந்த மெக்கால எஜுகேஷன் சிஸ்டம் பத்தியில அது டியூன் பண்றது. அது சரியானா சரி கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இந்த சயின்ஸுக்கும் சாஸ்திரத்துக்கும் உள்ள அடிப்படை கோட்பாடை நான் சொல்றேன். சயின்ஸை பொறுத்த பரியந்தம் கண்ணால பார்த்து அல்லது கையால தொட்டு அதை உண்மைன்னு நிரூபிக்கணும். பிரத்யக்ஷம் கண்ணால பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படிங்கிறது தான் சயின்ஸ். சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்றது? கண்ணால பார்க்கறதெல்லாம் நம்பாதேங்கிறது. நீ கண்ணால என்னென்ன பார்க்கறியோ அத்தனையுமே பொய், உண்மை கிடையாது. ஒரு அழகான பொம்மை இருக்கு, நவராத்திரி கொலுல வைக்கிற பொம்மை இருக்கு. கிளி பொம்மை, பூனை பொம்மை. பூனைன்னு குழந்தை சொல்றது, கிளின்னு சொல்றது. அது என்ன அப்படின்னு கேட்டா பெரியவா சொல்லுவா மண்ணும்பா. கொஞ்சம் வயசானவர்களை கேட்டா மண்ணும்பா. குழந்தைய கேட்டா அது பூனைங்கும் கிளிங்கும். இந்த பூனைங்கிறது உண்மையா மண்ணுங்கிறது உண்மையா? ரெண்டும் உண்மையாகாது.
புரியுற மாதிரி சொல்றேன். இந்த பூனைங்கிற அந்த வடிவத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்தது? மண்ணா இருந்தது. அந்த பூனைங்கிற அந்த பொம்மையை கீழே போட்டு நொறுக்கிட்டா என்னவாகும்? அப்ப முன்னாடியும் மண்ணா இருந்தது, உடைச்சு நொறுக்கினாலும் மண்ணா போயிடும். பூனையா இருக்க முன்னாடியும் மண்ணா இருந்தது, உடைச்சு நொறுக்கி அந்த வடிவம் போனாலும் மண்ணா போயிடும் அது. அப்ப பூனையா இருக்கிறதே பூனையா இருக்கான்னா அப்பையும் மண்ணாதான் இருக்கு. முன்னாடியும் மண்ணாதான் இருந்தது, பூனையா இருக்கிறதேவும் மண்ணாதான் இருக்கு. அதை உடைச்சு நொறுக்கினாலும் மண்ணாதான் போறது. பூனைன்னு நீ சொல்ற ஏன்னா ஒம்பார்வை அது என்னவா இருக்குன்னா மண்ணாதான் இருக்கு. இப்ப தங்கத்துல சங்கிலிங்கிறோம், வளையல்ங்கிறோம், மோதிரம்னு சொல்றோம். இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றோம், பிடிக்கலன்னு சொல்றோம். அது வளையலா மோதிரமா? இந்த வளையல் எனக்கு பிடிக்கல, இந்த சங்கிலி எனக்கு பிடிக்கல, வேற கடையில போய் வாங்கலாம் அப்படின்னு ஒரு கடையை நாம ரிஜெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 பேர் வர கடையில அவ விரும்புற மாதிரி ஒரு மாடல் ஒரு சைஸ்ல கிடைக்கல அவளுக்கு, அதனால எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறா. அதே கடைக்கு ராத்திரி ஒரு திருடன் வரான், திருடுறதுக்கு வரான், நகைக்கடைக்கு திருடுறதுக்கு வரான். இந்த கார்த்தால வாங்க வந்தவா கண்ணில் பட்டா மாதிரியா அவன் கண்ணில் படும். இது வளையலாகவும் மோதிரமாகவும், இது பிடிச்ச டிசைன் பிடிக்காத டிசைன் அப்படின்னு அவன் கண்ணில் படும். அவன் கண்ணில் என்ன படும்? எல்லாம் தங்கம், எல்லாம் தங்கம். இதுல பிடிக்காதது வேண்டாம்ங்கிறதே கிடையாது. அது மாதிரி எல்லாம் பிரம்மம்னு தெரிஞ்சுட்டா சர்வம் பிரம்மமயம். அப்புறம் பிடிக்காததுன்னு என்ன இருக்கு? எல்லாம் பகவத் ஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா. திருக்கால சத்தியம்னு சொல்லுவாங்க. 3 காலத்திலையும் சத்தியமாக இருக்கக்கூடியதுதான் சத்தியம் அப்படின்னு நாம ஏத்துக்க முடியும். தற்காலிகமான சத்தியத்தை சத்தியம்னு ஏத்துக்க முடியாது. சயின்ஸும் சாஸ்திரமும் இங்கதான் வேறுபடுறது. கண்ணால பார்த்ததை நம்பாதேன்னு சொல்லும் சாஸ்திரம், கண்ணால பார்த்தாதான் நம்புவேன்னு சொல்லும் சயின்ஸ். ஆனா இது இன்னைக்குதான் கண்டுபிடிப்பெல்லாம் இல்லை. ஆச்சரியம். இப்ப நமக்கு அதை நம்மளால இமேஜினேஷன் பண்ணி பார்க்க முடியாததுனால அந்த காலத்துல இது எப்படி சாத்தியம்னு ஒரு வார்த்தையில கேட்டுட்டு போயிடும். இன்னி பரியந்தம் தஞ்சாவூர் கோவில அவன் எப்படி கட்டினான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே. இவ்வளவு பெரிய கல்ல மேல கொண்டு அவன் எப்படி ஏத்தினான்? கிரேன் இருந்ததா? அவன் சாரம் கட்டினானா? அவன் ஆள் மேல ஆள் வச்சு யானை மேல இல்ல அங்கேருந்து மண்ணு போட்டு, இதெல்லாம் நாமளா பேசுறது. என்ன பண்ணான்னு நமக்கு தெரியாதானா? நாமளா இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு நாம பண்ற அது மாறிண்டே இருக்கும். உண்மை அது பாட்டுக்கு ஒரு ஓரமா இருக்கு, நாம பாட்டுக்கு ஏதோ நம்மளுடைய கற்பனையை சொல்லிட்டே இருக்கோம். அப்படிதான் அதுக்கு உதாரணம் சொல்றேன். நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, மானச தீட்சைங்கிற அந்த 3க்கு சாஸ்திரங்கள் 3 உயிரினத்தை நமக்கு அடையாளமா காமிக்கிறது. மீன், பறவை, ஆமை. மீனை நயன தீட்சைங்கிறது என்னத்தினால? மீனும் கண்ணும் ஒரே மாதிரி இருக்குமா? அதெல்லாம் இல்லை. அதுக்கு அர்த்தமே ரொம்ப பேருக்கு தெரியாது. மீனாட்சிங்கிறதுக்கு அர்த்தமே ரொம்ப பேருக்கு தெரியாது. மீனவிவே அக்ஷினின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. மீன் மாதிரி கண்ணை உடையவள். இந்த உப்பிலியப்பன் கோவில்னு ஒரு ஊர் இருக்கணும். அந்த ஊருக்கு உப்பு இல்லைங்கிறதுனால உப்பிலியப்பன் கோவில் தான் எல்லாரும் சொல்லுவா. ஒப்பிலியப்பன் கோவில் தான் அது. முத்தப்பன், மணியப்பன், கண்ணப்பன், தன் ஒப்பாரில்லா அப்பன், சமமில்லாத பகவான் தான் அங்க வார்த்தை. பின்னாடி வந்த பூஜா கிரமத்துல உப்பு இல்லாம நைவேத்தியம் பண்ணதுன்னு ஒண்ணு உப்பிலியப்பன். ஒப்பிலியப்பனா உப்பிலியப்பனா? ஒப்பிலியப்பன் தான் ஒரிஜினல். அது மாதிரி மீனாட்சிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மீனமிவ அக்ஷினி, மீன் மாதிரி அனுகிரகம் பண்றவள்னு அர்த்தம். மீன் மாதிரி கண்ணை உடையவள்ங்கிறது அடுத்தது. குஞ்சு பொறிச்சு மீன் குழந்தைகளுக்கெல்லாம் ஆகாரத்தை எப்படி கொடுக்கும்? உலகத்துல உயிரினங்கள் ஒன்னும் பால் கொடுத்து வளர்க்கிறது, இல்ல உணவு கொண்டு வாயில ஊட்டி வளர்க்கிறது. எல்லா உயிரினமும் இப்படிதான்
குழந்தைகளை வளர்க்கிறது. மீன் எப்படி வளர்க்கும்? பால் கொடுக்குமா? திமிங்கலம் வேற, மீன் வேற, திமிங்கலம் வேற. வாயில உணவை பிடிச்சு கொடுக்குமா? ரெண்டுமே கிடையாது. முன்னாடி தாய் மீன் போகும், பின்னாடி 100 சொச்சம் குஞ்சுகள் போகும். குளத்துல நீர்ல பார்த்தா தெரியும். இப்படி நீஞ்சிண்டே இருக்கிற தேவை ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ள அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பசி வந்துடும். அப்படின்னு ஒரு சத்தம் கொடுக்கும் இந்த குட்டிகள்லாம். அதுக்கு தெரியும் முன்னாடி போற தாய் மீனுக்கு அந்த சவுண்டோட அளவு இன்க்ரீஸ் ஆகி ஒரு கட்டம் வந்தவுடனே அப்படி முன்னாடி போய் இப்படி போயிட்டே இருக்கிற தாய் மீன் சட்டையில திரும்பி பின்னாடி எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்க்கும். எல்லாத்துக்கும் வயிறு ரொம்ப. இன்னைக்கு நிரூபிச்சிருக்கா சயின்ஸ்ல. இது சயின்ஸ்ல இப்பதான் சொல்றோம், நாங்க சாஸ்திரத்துல அப்படியே சொல்றோமே. கைவல்ய நவநீதம் செங்கமலப்பையும் போதால் திருவம்பாவையில மணிவாசகர்னு சொல்றார். அத அங்கம் குருத்தினத்தால் பின்னும் அருவத்தால் தங்கம் மலக்கழிவு வாழ்வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போற்றி செய்த பொங்கு மடுவில் புகழ்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கன் சிலம்ப சிலம்பு கலர்ந்தார்ப்ப கொங்கையர் பொங்குடையும் புலன் பொங்க பங்கைய பூ புனல் பாய்ந்தார் தேலோரெம்பாவாய் செங்கு பைங்குவலை காரும் மலர்களால் செங்கமல பையும் போதால். இந்த 3 வித தீட்சையே சொல்றார் இந்த இடத்துல. இப்படி பார்த்த மாத்திரத்தினால குழந்தைகளுடைய வயர் முழுக்க ரொம்பி போயிடும். இது நயன தீட்சை. அது மாதிரி மீனாட்சி கிட்ட போய் நாம் நின்னோம்னா அந்த கண்ணால அத்தனையும் கொடுத்துருவாங்க. அந்த கண்ணால அப்படியே அத்தனையும் கொடுத்துருவாங்க. அத்தனை அனுகிரகமும் கண்ணால. காமாட்சி மீனாட்சிங்கிறதுலாம் அதுதான். எல்லாம் கண்ணால. பிரார்த்திக்கவே வேண்டாம். இப்படி கண்ணால பார்த்த மாத்திரத்தினால எல்லாம் பாஸ் ஆயிடும். இது ஒரு வகை அனுகிரகம். அதுக்கு அடுத்தது ஸ்பரிச தீட்சைன்னு. இந்த குஞ்சு பொறிக்கிறதோட பறவைகள்லாம் முட்டையிட்டு அதுக்கப்புறம் முட்டையிலேருந்து வெளியில வரும். அடகாக்கிறதுன்னு பேர் இருக்கு தமிழ்ல. கிராமங்கள்ல அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். அடகா, கோழி அடகாக்கிற மாதிரி அடகாப்பான். இதுலயே சில பறவைக்கு அடகாக்க தெரியும், சில பறவைக்கு அடகாக்க தெரியாது. குயிலுக்கு அடகாக்க தெரியாது. அது என்ன பண்ணும், காக்கா கட்டிக்கிற கூடுல முட்டையை எடுத்து போடுவது. அதை இழுத்து வளர்த்து ஆளாக்குறதே காக்கா. அந்த குஞ்சை பொறிச்சு அதுக்கு தன் முட்டை குயில் முட்டைன்னு தெரியாதுன்னு இவா சொல்றா. தெரியாதுன்னு ஒரு முட்டை. நாம உலகத்திலேயே எப்போதுமே நம்ம பார்வை ஒன் சைடு தானே, அந்த சைடு என்ன நமக்கு தெரியாது. நீங்க ஒரு யூகத்தோட அடிப்படையில சொல்றேன். ஒரு மியூசியத்துல வண்டலூர்ல போய் மிருக காட்சி சாலையில சிங்கத்தை பார்த்துட்டு ஐயோ சிங்கம்னு நாம பயப்படுறோம். சிங்கத்தை பார்த்து ஐயோ சிங்கம்னு நான் நினைக்கிறோம். நம்மளை பார்த்து அது என்ன நினைக்கிறதோ யார் கண்டா? நம்மளை பார்த்த உடனே அது என்ன நினைக்கிறதோ, அது என்ன நினைக்கிறதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மாதிரி இந்த காக்கா அடகாக்கும். அந்த அடகாக்கிறதுக்கு ஸ்பரிச தீட்சைன்னு பேரு. அது மேல பட்டுட்டே இருக்கணும் உடம்பு, கையால தொடர்றது. 3வது மானச தீட்சைன்னு. அதுக்கு சாஸ்திரம் சொல்றது ஆமைங்கிறது. கரையில கடல்லையோ ஆற்றிலையோ ஓரத்துல மண்ணுல முட்டை இட்டுட்டு போயிடும் ஆமை. அதுக்கப்புறம் இந்த பக்கமே வராது. தாயாமை முட்டை வளர்ந்து அதுல இருந்து குஞ்சு வெளியில வரதே எப்படி வரும்னால் அங்க இருந்து அது நினைச்சுட்டே இருக்கும். 5 கிலோமீட்டர் தாண்டி நிற்கும் அது கடல்ல. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இப்படி வெளியில வந்த உடனேவே குஞ்சுகளுக்கெல்லாம் பசிக்கும். தாயாம அங்கேருந்து நினைச்ச உடனே இதுக்கெல்லாம் வயிறு ரொம்பி போயிடும் ஆமைக்கு. இந்த 3ஐயும் சாஸ்திரம் சொல்றது பிற்காலத்துலதான் இது சயின்ஸ்ல நிரூபணம் ஆறது. இதுல ஏதாவது ஒண்ணு கிடைச்சாலே உயர்வு. குரு நம்மளை பார்த்தா உயர்வு, நம்மளை தொட்டா உயர்வு, நம்மளை நினைச்சா உயர்வு. இந்த மானச தீட்சைங்கிறதுக்கு 2 வகையா அர்த்தம் சொல்லலாம்.
மனசுனால நினைக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா மந்திர உபதேசம்னு அர்த்தம். மந்திர உபதேசத்துக்கு தான் மானச தீட்சைன்னு பேர். இதுல ஏதாவது ஒண்ணு அடையணும். இந்த மூணையுமே அடைஞ்சார் மணிவாச்சகர். கை காட்டி என்னை அழைத்தார், அழைத்து எந்தன் காதினில் கனிவோடு கரையேற வழி சொன்னார். அழிவில்லா ஆனந்தம் அப்பொழுது அடைந்தேன், அழிவில்லா ஆனந்தம் அப்பொழுது அடைந்து ஹரிதாசன் அறிவாகி அதுவாகி நின்றதை போல் இன்ப கணா ஒன்று கண்டேன். மணிவாக சரித்திரத்தை பாடுறார் குருஜி ஒரு கீர்த்தனையில. தோழி எப்படி சொல்வேனடி, கை காட்டி என்னை அழைத்தார். அப்படி கை காமிக்கிறான் பகவான். நிக்கிற வாத ஊரற நமஸ்கார கண்ணால பார்க்கிறான். நமஸ்காரம் பண்ணினோடனே காலை தூக்கி மேல வைக்கிறான். ஸ்பர்ஷ தீட்சை. சதாசிவ பிரம்மேந்திரால்னு ஒரு மகான், நெரூர்னு காவிரி கரையில இருக்கு அவருடைய சமாதி. அவருடைய குருநாதர் வேதாந்த பாடம் சொல்லும் போது பல வகையான கொஸ்டினை இவர் சொல்லி கேட்டுட்டே இருப்பார். இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், இப்படின்னா என்ன, அப்படின்னா என்ன, இப்படிலாம் சொன்ன உடனே பொதுவா அந்த வேதாந்த பாடத்துல மட்டும் என்னன்னா முதல்ல ஒண்ணுமே புரியாது. ஏன்னா நமக்கு பரிச்சயம் இல்லாத விஷயமோன்னு அது. சாப்பாடை பத்தி சொன்னா இன்னைக்குமே எனக்கு உதாரணம் வச்சுக்கோங்க, நானே சொல்லுவேன். அதுக்கு இப்ப நான் உபன்யாசம் பண்றேன், இதெல்லாம் யூடியூப்ல வரும் 2-3 நாள்ல. மேக்சிமம் பார்த்தேன்னா 2000 பேர் 3000 பேர் பார்த்துருப்பா. இதே யூடியூப்ல நான் ராத்திரி உட்காந்து ரவா உப்புமா பண்றது எப்படின்னு போட்டேன்னா 1,00,000 பேர் பார்ப்பான். 1,00,000 பேர் பார்ப்பா. நான் சொல்றது பிரமாணம் இல்லாம பேசல. யூடியூப்லயே வியூவர்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறது எதுக்குன்னு பார்த்தேன்னா சமையல் சேனலுக்கு தான். நல்ல விஷயத்துக்கு குறைஞ்சுட்டே வரும். புரியாது, இந்த ஜனங்களுக்கு புரியணுமே, அதுதான் இந்த பிரச்சனையே. பிடிச்சது புரியறதுங்கிறது சமையல் தான். எப்படி சொன்னாலும் எத்தனை தடவை பண்ணாலும் எத்தனை தடவை சாப்பிட்டாலும் அழுக்கவே இல்லை. அதனால ஜனங்கள் எல்லாருக்கும் அது பிடிச்சிருக்கு. இது புரியாத விஷயம். வேதாந்தம்ங்கிறது அப்படிதான். அதுல என்னன்னே நமக்கு முதல்ல புரியாது. உட்கார்ந்துக்கணும், அவ சொல்ல சொல்ல கேட்டுட்டே வர வர அந்த சப்தம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு நமக்கு கொஞ்ச நாள்ல அது அனுபவத்துக்கு வர ஆரம்பிக்கும். இவர் கேட்ட உடனே குருநாதர் சொன்னார், நீ உட்கார்ந்துக்கோ சதாசிவா, நடுப்புல கொஸ்டின் கேட்டு பாடத்தை பிரேக் பண்ணாது. குழந்தை தானே, அந்த கட்டுப்பாடுக்குள்ளாம திரும்பி மறுநாளைக்கும் கேட்ட உடனே குருநாதருக்கு ஒரு கோபம் வந்து. அந்த காலத்துல உரிமை உண்டு. அப்பா அம்மாவுக்கு, குருநாதருக்கு, பந்துக்களுக்கு, தாத்தா பாட்டிக்கு, இவாளுக்கெல்லாம் குழந்தைகள்கிட்ட உரிமை உண்டு. அவனை நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்கு. அதுக்காக சில காரியங்கள் செய்வா. மனசுல பிடிக்காத்தனங்கிறது கிடையாது. அதனால அடிச்சா என்ன பண்ணாலும் கோச்சுக்க மாட்டான். ஸ்கூல்ல கொண்டு விடுறதேவே அப்பா அம்மா சொல்லுவா, உரிச்சு எடுங்கோ அவனேம்பா, அவனை உரிச்சு எடுங்கோம்பா. சொன்னதை கேட்கலன்னா அவனை உரிச்சு எடுங்கோ அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு தொட்டுட முடியுமா குழந்தைல? உடனே அப்பா அம்மா அடிச்சா கேஸா போடும் அமெரிக்கால. இதெல்லாம் பெரிய பெருமையான. அவன் அமெரிக்காக்கார அப்பா மிருகத்துக்கு சமானம், அவனை விட்டுடுவோம். நாம குழந்தைல எல்லாரும் அடிப்பால, நான் அப்படி அடிக்க மாட்டேன். சுயமாவே தப்பு பண்ணாத குழந்தைகள் உண்டு, பார்த்து தானா திருந்தற குழந்தைகள் உண்டு, சொன்னா திருந்தற குழந்தைகள் உண்டு. இது மூணும் சரியா வரலன்னா தான் அப்புறம் அடிக்கிறதுங்கிறது. 4வது நிலை தான் அடிச்சு திருத்துறது அப்படிங்கிறது. அடிக்கணுங்கிறது என்னமா என்ன? எங்க வாத்தியார் இருக்காரு, வேத வாத்தியார், இப்படி வேதம் சொல்லிட்டே இருக்கிறதேவே எங்களுக்கு சொன்னதை சரியா சொல்ல வரலன்னா என்ன பண்ணுவார், தவறுதல் பண்ணிவிட்டா இப்படிதான் உட்கார்ந்துருப்பார். அவர் எதிர்த்தாப்புல உட்கார சொல்லி இப்படி குனிய சொல்லி ஓங்கி வைப்பர் முதுகுல. இப்படி குனிய சொல்லி ஓங்கி வைப்பர். அதற்கு என்ன குழந்தைகளை அடிக்கணுங்கிற எண்ணம்? அப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவன் தான் உயிரா இருப்பான் வாத்தியார்ட்ட. எங்க வாத்தியார் எங்க வாத்தியார் அப்படின்னு.
அவரோட அனுகிரகம் தான் இன்னைக்கு சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அந்த எண்ணத்துலதான் அவனுக்கு சிக்ஷிக்கிறதே. அது மாதிரி சதாசிவ பிரம்மேந்திரால இவர் காலால ஒரு எத்தினார். உன் வாய் அடைக்காதா அப்படின்னு கேட்டு எழுதுன்னு போயிட்டார் அவர். அப்புறம் 4-5 நாள் கிளாஸுக்கே வரல. இவருக்கு வருத்தமா விடுது. குழந்தை வரலையே, எங்கடா சதாசிவம் எங்கடா அப்படின்னு மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாம் கேட்கிறார். அதுக்கு அவர்கள்லாம் சொன்னா, உங்களுக்கு தெரியாதா சதாசிவத்துக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு. என்னடா சொல்ற? இல்ல அவன் பைத்தியமா கடத்தவர்கள் இருக்கிறான் அப்படின்னு வந்து பார்த்தா பிரம்மானுபூதியில் இருக்கார். பூர்ணமான அனுபவத்தில் இருக்கார். இதை பார்த்துட்டு அவர் குருநாதர் சொல்றார், சதாசிவம் இந்த பைத்தியம் எனக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக நான் பாடம் சொல்றேனோ அந்த பைத்தியம் எனக்கு பிடிக்கலையடா, உனக்கு பிடிச்சது. உமத்தவத் சஞ்சரதீஹ சிஷ்யஹ தவேதி லோகஸ்ய வசாம்சி ஸ்ருண்வன் கித்யன்னுவாசாஸ்ய குருः புராஹோ உன்மத்ததாமே நனுதன். 5 நிமிஷம் முன்னாடி வரக்கூடாது நீங்கள்லாம். உன்மத்ததாமே நனுதாத்ரிசீதி உன்மத்தவத் சஞ்சரதீஹ சிஷ்யஹ. உங்களோட சிஷ்யன் பைத்தியம் முடிச்சு நிற்கிறான் அப்படிங்கிறத எனக்கு இன்சல்ட் பண்ற மாதிரி. ஏன்னா இந்த சமாதி நிலை, இந்த சமாதி நிலை எனக்கு வரணுங்கிறதுக்கு தான் நான் பாடம் சொல்றது. இது உனக்கு வந்ததேடாங்கிறான். அப்படி ஒரு தொட்டை. இங்க வேதாந்த பாடங்கள்லாம் இன்கம்ப்ளீட், அவருக்கு ஒன்றும் ஆகவே இல்லை. அப்புறம் எப்படி அந்த குழந்தை சதாசிவத்துக்கு அந்த அனுபவம் எப்படி வந்தது அப்படின்னா, இப்படி காலால ஒரு எத்தி